ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது 1111 மெத்தட். நம்மளோட ஆசைகள் பிரபஞ்சம் நிறைவேற்றி தருது அப்படிங்கிறத நமக்கு பிரபஞ்சம் அறிவிக்கிறது ஏஞ்சல்ஸ் நம்பர் மூலமாக தான். இப்போ அந்த ஏஞ்சல்ஸ் நம்பரை வச்சு நம்ம ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். 369 மெத்தட் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே மாதிரி சேம் பவர் கூடிய மெத்தட் தாங்க இந்த 1111 மெத்தடும். நம்மளோட கோரிக்கைகளை பிரபஞ்சம் நிறைவேற்ற போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியை நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏஞ்சல்ஸ் நம்பர் தாங்க இந்த 1111. இந்த 1111 ஏஞ்சல்ஸ் நம்பரை வச்சு நம் ஆசைகளை எப்படி நிறைவேற்றி கொள்ள போகிறோம் என்பதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1111 மெத்தடை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தடை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பிரிந்து வாழும் கணவன் மனைவி, பிரிந்து வாழும் காதலர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள் பிள்ளைக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, ஒருதலையாக காதலிக்கும் காதலர்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு முடிவு எடுங்க. அதாவது ஜாப்பாக இருக்கலாம், நீங்கள் விரும்பிய நபராக இருக்கலாம், இல்லை மணியாக இருக்கலாம். எதுவோ ஒன்று, உங்கள் குறிக்கோள் தெளிவாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பினது இப்போ அது உங்கள் கையில் இருக்கிறதா மனசில் நினச்சிக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா, அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு, அந்த வேலையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, இந்த வேலையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற நன்றி உணர்வோடு அந்த வேலை கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே மனநிலையில் நீங்கள் இப்போ இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ வேலை தான் வேணும் அப்படின்னா, அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு, இந்த வேலையை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. அப்படி இல்லையா, நான் விரும்பிய நபர் நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மகிழ்ச்சியை எனக்கு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரு அஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அமைதியான தனிமையான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. அந்த நோட்டில் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த அஃபர்மேஷனை 11 டைம் எழுதணும். அதாவது காலையில் 11 டைம், அதே நாள் ஈவினிங் 11 டைம், இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் இந்த மெத்தடை எழுத வேண்டும். நீங்கள் 11 நாள் நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயம், இப்போ வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது பற்றின தகவல்கள் உங்களை வந்தடையும். நிச்சயமாக 11 நாளுக்குள்ளே இது நடக்குங்க. இது மிக சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் மெத்தட். அதனால் நீங்கள் கேட்டது அனைத்தும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வுபூர்வமாக, சந்தோஷமான மனநிலையில், நேர்மையாக ஒவ்வொரு வார்த்தையும் எழுதும்போதும் நமக்கு அது கிடச்சிட்டதா நினச்சி கற்பனை பண்ணி அந்த கற்பனையில் நீங்கள் வாழணும். அப்படி வாழும்போது உங்கள் உணர்வுகள் ஆழ்மனதை சென்றடையும். ஆழ்மனதில் பதிவாகும் உங்கள் உணர்வுகள் பிரபஞ்சத்திடம் கோரிக்கை வைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களது கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி தரும். இந்த 1111 மெத்தடை நிறைய பேர் பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிறிய உதாரணம், என் நண்பர் ஒருத்தர் ஊரில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அவருக்கு வர வேண்டிய பணம் ஒரு இடத்துல லாக் ஆகிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார். அதை என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். இந்த மெத்தடை அவருக்கு ரெஃபர் பண்ணேன். அவரும் சின்சியராக நேர்மையாக மெத்தடை யூஸ் பண்ணார். இந்த மெத்தடை யூஸ் பண்ண 4வது நாளே அவரோட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டார். இதுதாங்க, நம்ம எந்த ஒரு மெத்தடையும் சின்சியராக நேர்மையாக பண்ணோன்னா நிச்சயமாக அது நமக்கு பலனை கொடுக்கும். இது 100% உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் அனுபவத்தை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அரிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.